வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 54,840 ரூபாய்க்கு விற்பனை. பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக பாஜக பொய்க்கணக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பாஜக அரசு பூச்சுற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. மக்கள் செல்வாக்கு கொண்ட அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது எனவும் திட்டவட்டம். விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு போலீசார் சம்மன். பணத்துடன் பிடிபட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினாரை விசாரிக்க திட்டம். மக்களவை தேர்தலுக்கு மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று பாஜக வாக்குறுதி. பொது சிவில் சட்டம் பொது வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. இலவச ரேஷன் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என திமுக விமர்சனம். ஓட்டுகளை வாங்க பாஜக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஏழைகளுக்கு வழங்க எதுவும் இல்லை என்பதை பாஜக தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. 10 ஆண்டுகளாக மோடி அரசு எதையும் செய்யவில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே கடும் விமர்சனம். கோவையில் சாலையோர கடையில் டீ குடித்துவிட்டு திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் TRB ராஜா. கிருஷ்ணகிரியில் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர். நீலகிரியில் படுகரின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் எல் முருகன். கோவை மார்க்கெட்டில் பூ விற்று உதயசூரியன் சின்னத்துக்கு பரப்புரை செய்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர். பண்டிகை நாளில் பிரச்சாரத்திற்கு கூட்டம் வரவில்லை என பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் அதிருப்தி. யாருமே இல்லாத இடத்தில் ஓட்டு கேட்க சொல்கிறீர்களே என நிர்வாகிகளிடம் காட்டம். தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொகுதிகளை சுற்றி வரும் தலைவர்கள், வேட்பாளர்கள். உதகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயணித்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பரப்புரைக்காக கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை வந்தபோது அதிகாரிகள் ஆய்வு. உலகத்திலேயே இதுவரை யாரும் செய்யாத ஊழல் பாஜகவின் தேர்தல் பத்திர முறைகேடு என அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். பாஜகவினர்தான் உண்மையான தேச துரோகிகள் என காட்டம்.
ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலம். ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சித்திரை முதல் நாளில் கோவில்பட்டி அருகே பொன்னேர் பூட்டி உழவு பணிகள் செய்த விவசாயிகள். புதுக்கோட்டை மாவட்டம் எஸ். குளவாய்ப்பட்டியில் சாதி மத பேதமின்றி நல்லேர் பூட்டி உழவு செய்து வழிபாடு. சித்திரை திருவிழாவை ஒட்டி திருபுவனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய அழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக அப்பட்டமான பொய் கணக்கு கூறுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களுடன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வு, திட்டங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியை உள்ளடக்கியது மாநில அரசுகளுக்கு நேரடியாக வழங்கும் நிதி என குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உத்தரப்பிரதேசத்துக்கு 18.5 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்த பாஜக அரசு பல லட்சம் கோடி ரூபாயை வரியாக பெற்ற தமிழ்நாட்டுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாயை மட்டுமே கிள்ளிக் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மாநிலத்தில் நேரடியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டின்படி இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி ரூபாய் வழங்கியதாக ஒன்றிய பாஜக அரசு பொய்க்கணக்கு காட்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி ரூபாயும், சாகர்மாலா திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்ததாக பொய்க்கணக்கு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் ஒன்றிய பாஜக அரசு பூச்சுற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டங்களின் கீழ் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் செலவழிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, விடுவிக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு என்பதை பாஜக அமைச்சர்கள் யாராவது விளக்க முன்வருவார்களா எனவும் வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் சிறு தொழில் முனைவோர்கள் வங்கிகளில் வாங்கி திருப்பிச் செலுத்த வேண்டிய 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை பாஜக அரசு தாராளமாக நிதி வழங்கியது போல கூறிக்கொள்வதாகவும் கூறியுள்ளார். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் ஆத்தூர் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசியலுக்கு வந்து 5 ஆண்டுகள் கூட ஆகாத சிலர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக குறிப்பிட்டு மக்கள் செல்வாக்கு கொண்ட அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது என தெரிவித்தார். கட்சிக்கு வந்து ஒரு 5 ஆண்டு நிரம்பல, அதுக்குள்ள அதிமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 2,06,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. எந்த கட்சியோ அழிக்க என்று நினைக்கிறீர்கள், யார் அழிக்கின்றோம் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சரித்திரம். ஞாயிறு விடுமுறை நாளான இன்றும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 55,000-ஐ நெருங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு எட்டாக்கனியாக மாறி வரும் தங்கத்தின் விலை உயர்வு குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாகவே 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சீன மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிப்பது, அமெரிக்க வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற தகவல் உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மோதல் தொடங்கியுள்ள நிலையில் இந்த போர் சூழலும் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது.
எனவேதான் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையும் கூட தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. நேற்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 54,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று 600 ரூபாய் உயர்ந்து 54,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 75 ரூபாய் உயர்ந்து 6,855 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆனால் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் 89 ரூபாய்க்கும் ஒரு கிலோ 89,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் என்றும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அக்கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை காணலாம். டெல்லியில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி வெளியிட பொதுமக்கள் பெற்றுக் கொண்டனர். மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கை குறித்து பேசிய பிரதமர் மோடி, நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று புத்தாண்டு கொண்டாடப்படும் நிலையில் அறிக்கை வெளியிடுவதில் மகிழ்ச்சியடைவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். देश के कई राज्यों में इस समय नववर्ष का उत्साह है। मां कात्यायनी की पूजा करते हैं और मां कात्यायनी अपने दोनों भुजाओं में कमल धारण किए हुए हैं। आज बाबा साहब आंबेडकर की जयंती भी है। आज भाजपा ने विकसित भारत के संकल्प पत्र को देश के सामने रखा है. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படும் என்றும் பொது வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் திட்டம் நீட்டிக்கப்படும். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் போன்ற வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் தொன்மையான தமிழ் மொழி உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும். திருவள்ளுவர் பெயரில் பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும் என்றும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பெண்களின் சுகாதாரத்தை உறுதி செய்ய ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும். அயோத்தியில் ராமர் சிலை நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் ராமாயண உற்சவம் கொண்டாடப்படும் என்பது போன்ற பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக தெரிவித்துள்ளது. 2014 தேர்தலுக்கு கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றாத பாஜக தற்போது வெளியிட்டிருக்கும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாது என்பது மக்களுக்கே தெரியும் என அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சித்திருக்கின்றனர். பாஜகவின் தேர்தல் அறிக்கை தேராத அறிக்கை எனவும் கூறியுள்ளனர். 10 ஆண்டு காலமாக மோடி வழங்கிய வாக்குறுதிகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். 15 லட்சம் ரூபாய் தொடங்கி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்ற நிலையில் எந்த வாக்குறுதியும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் வாக்குறுதி சொல்வதே நிறைவேற்றாமல் இருப்பதற்காகத்தான். தமிழுக்கு 74 கோடி கொடுக்குறாங்க, சமஸ்கிருதத்துக்கு 800 1000 கோடி கொடுத்திருக்கிறார்களே. முதலில் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழை உருவாக்குவோம் என்று சொல்கிறார்களா? சொல்ல மாட்டார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அவங்க கொள்கைன்னு நினச்சிடக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத மோடி அரசு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றாத பாஜக அரசு இப்பொழுதும் தமாஷான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்தியில இன்னும் கொஞ்ச நாளில் ஜும்லா என்று சொல்லுவார்கள். ஜும்லா என்றால் தமாஷ். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றவில்லை. ஒரு இந்திய குடிமக்கள் மீது 1,50,000 ரூபாய் கடன் சுமையை மோடி சுமத்தி இருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை, இதுதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் அறிக்கை மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அது தேராத அறிக்கை, தேராத ஒரு ஆட்சி. ஆகவே அவர் எப்போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுடைய தேர்தல் அறிக்கை என்பது எழுதப்படாத ஒன்று. மதவெறி, ஜாதி வெறி, பதவி வெறி, இவ்வளவுதான். இதற்கு மேலே இப்போது
தேர்தல் அறிக்கையில் ரொம்ப வெளிச்சமாக தெரிவது இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் தேர்தல் பத்திரங்கள். பல்லாயிரக்கணக்கான ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய இந்த உத்தமருடைய ஆட்சியில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றமே ஒவ்வொரு நாளும் புதைபொருள் எடுத்து காட்டுவதை மாதிரி காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பத்திரமான தேர்தல் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அணியில் இருக்கிறார்கள், தேர்தல் பத்திரத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் இன்னொரு அணி இருக்கிறார்கள். தேர்தல் பத்திரம் தோற்கும், பத்திர தேர்தல் வெற்றி பெறும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அது குறித்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் கருத்து தெரிவிப்பார். ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே பாஜக இல்லை, தேர்தல் வாக்குறுதி அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றுவதில்லை. பாஜக தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் வராத இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இப்போது வருகிறார் என்று சொன்னால் வாக்கு அரசியலுக்குத்தானே. ஆகவே இதுவும் வாக்கு அரசியலுக்கான தேர்தல் அறிக்கையாக நீங்கள் பார்க்க வேண்டும். சென்னையில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு ஆஜராக்க கோரி நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் சில தினங்களுக்கு முன்னர் விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாயை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இது தொடர்பாக பாஜக பிரமுகரான சதீஷ் உள்ளிட்ட 3 கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த 3 நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் பணியாற்றியவர்கள் என தெரிய வந்தது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பணம் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக 4 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டதா என்று தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கான ஆவணங்கள் குறித்து வருமான வரித்துறையின் சிறப்பு குழுவும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை அமீராபுரம் பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி கோவர்தனன் என்பவருக்கு தாம்பரம் மாநகர போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணத்தை கோவர்தனின் ஊழியர்கள் பசுமை வழிச்சாலையில் உள்ள உணவகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கைமாற்றியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து கோவர்தனிற்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கைதானவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணை அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக கோரி நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கும் தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் தமிழ்நாட்டில் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக அரசின் சாதனை திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இதனால் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் எனவும் அப்போது அவர் உறுதியளித்தார். கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்கிறது மூலமாக ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்ப தலைவி குறைந்தபட்சம் 888 ரூபா மிச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் அவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, அவங்களோட மகள் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, அவங்களும் அந்த பஸ்ஸை பயன்படுத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 888 ரூபா குறைந்தபட்சம் நீங்க சேமிக்கிறீங்க. அதே முதலமைச்சர் தான் சொல்லியிருக்கிறார், ராகுல் காந்தி பிரதமராக குறிப்பாக நம்முடைய துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் வெற்றி பெற்று வரும் பொழுது நீங்கள்லாம் 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற சிலிண்டரை 500 ரூபாய்க்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்வேறு நகரங்களில் பிரச்சார வாகனத்தில் சென்ற அவர் பாணப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் வியாபாரிகளிடமும் ஆதரவு திரட்டினார். இரட்டை இலட்சணத்தை வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். எல் வெங்கடேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் ஜே பேக் சோபா. கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் டிஆர்பி ராஜா பிரச்சாரம் மேற்கொண்டார். புளியங்குளம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்குள்ள தேநீர் கடையில் டீ குடித்து பரப்புரையில் ஈடுபட்டார். கடைவீதியில் சென்றவர் வியாபாரிகளையும் மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் படுகர் இன மக்களுடன் சேர்ந்து நடனமாடியும் விவசாய நிலங்களுக்கு சென்று மலை காய்கறி விவசாயிகளிடமும் வாக்கு சேகரித்தார்.
கோவை, திருப்பூர், ஈரோட்டில் கைத்தறி ஜவுளி உற்பத்தியை மோடி அரசு திட்டமிட்டு அழித்து ஒழித்ததாக ஈரோட்டை சேர்ந்த பெண் தொழிலதிபர் ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. குஜராத்திகளின் செயற்கை இழை புடவை உற்பத்தியை பெருக்குவதற்காக தமிழ்நாட்டின் கைத்தறி தொழில் மீது பல வரிகள் சுமத்தப்பட்டதாக தொழிலதிபர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மதம் முக்கியம் இல்ல, மாற்றம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி எங்க ஈரோட்ல, கரூர்ல, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப எலைட் தெரியுமா, ஒரு சேஞ்ச் வேணும், அந்த சேஞ்ச கொண்டுட்டு வர பிஜேபிக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களா இருந்தா ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேங்க. இந்த சீலை நம்ம ஊர் கைத்தறி புடவை, இது ஃபேன்சி காட்டன் சாரி. ஒரு காலத்துல இந்த நூல் புடவைய நம்ம 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட முடியுங்க. அதுவே இந்த ஃபேன்சி காட்டன் சாரிக்கு 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுங்களா? இந்த கைத்தறி புடவைய வாங்கணும்னா 3000 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியல. ஆனா இந்த சீலை இன்னைக்கு 800 ரூபாய்க்கு எல்லா பக்கமும் கிடைக்குது. ரீசன் என்னன்னா, நம்ம ஊர் பருத்தி நூலுக்கு எவ்வளவு விலையை ஏத்த முடியுமோ, என்னென்ன வரியெல்லாம் போட முடியுமோ அந்த வரியெல்லாம் போட்டு தமிழ்நாட்டோட காட்டன் புடவைகளோட உற்பத்தியை கீழே கொண்டு போயிட்டு இந்த குஜராத்திகளோட செயற்கை நூலிலே ஆர்டிபிஷியல் த்ரெட்டுக்கு எந்த வரியுமே கிடையாது. எவ்வளவு அந்த நூலோட விலையை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு அவங்களுடைய உற்பத்தியை எவ்வளவு தூரம் மேல கொண்டு வர முடியுமோ கொண்டுட்டு வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த புடவைகளை மிக மலிவான விலையில வாங்கிக்கிற மாதிரி பண்ணிட்டு முழுசா நம்ம தொழிலை அழிச்சிட்டாங்க. இன்னமும் நீங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க இருந்து வடக்க ஒரு ரோடு ஷோ நடந்தே பொழப்புக்காக போகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பாவம் நம்மள வந்து சேரும். பின் அதிமுக டிடிவி தினகரன் வசமாகிவிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதிமுகவை அழிக்க நினைத்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அண்ணாமலையின் பேச்சில் எந்த தவறும் இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா அவர்கள், காலஞ்சென்ற அம்மா அவர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்ற நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆண்டவனோடு இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாரை வார்த்திருக்கின்றார். அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க. கிளாஸ் ஏ கான்ட்ராக்டர் பையனா சீட்டு, மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள். அது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போகுது. இன்னும் சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா? காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். ஆக அதிமுக கிட்ட எல்லாம் அந்த பூச்சாண்டி காட்டுற இதெல்லாம் நிறுத்திடுங்க. அதிமுக எல்லாம் உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, யாருக்கும் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கட்சி, தொண்டர்கள் நிர்வாகிகள் இருந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி பார்த்து மிரட்டி பாக்குறீங்க. இந்த வேலைகள்லாம் இங்க எடுபடாது, இங்க அதிமுக எடுபடாது. உங்களை போல தலைவன் என்று சொல்லுகின்ற கட்சி அல்ல இது. தொண்டர்களால் ஆளக்கூடிய கட்சி. தொண்டர்கள் தான் முன்னிருந்து கட்சி நடத்துறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்க்காதீங்க. அதை சீண்டி பார்த்தா
அதற்குடைய எதிர்வினை எப்படி இருக்கிறது தொண்டர்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பாங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதையும் அன்றைக்கு அண்ணாமலை இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவர் கேள்வி அவங்களுக்கு அதை தான் மீன் பண்ணி சொல்கிறார். அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைஞ்சிருவாங்க. என்ன அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. செயற்குழு பொதுக்குழு எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. எப்படி பண்ண முடியும்? செயற்குழு பொதுக்குழுலாம் இவங்களாம் போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்கெல்லாம் தானாக உண்மை தான் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி எல்லாம் சரியாகும் சார். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்கள் பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்கள் கைப்பற்றுவோன்னு சொன்னாரா? நானும் ஓபிஎஸ்ஸை கைப்பற்றுவோன்னு சொன்னாரா? தொண்டர்கள் உணர்ந்து வருவார். சென்னை குன்றத்தூர் அருகே 1400 கிலோ தங்கம் பிடிபட்டது தொடர்பாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்காளர்களுக்கும் பூத் ஸ்லீப் விநியோகம் செய்யும் பணி 100% நிறைவு பெற்றுள்ளதாக கூறினார். வாக்குப்பதிவு நாள் நெருங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் வீடியோ கண்காணிப்பு குழுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். வரும் 17ஆம் தேதிக்குள் தபால் வாக்குகள் தொடர்பான அனைத்து பணிகளும் நிறைவு பெறும் என்று அவர் குறிப்பிட்டார். வாக்குப்பதிவு நாள் அன்று விளம்பரம் வெளியிட 17ஆம் தேதிக்கு முன்பாக அனுமதி பெற வேண்டும் என்றும், தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக கூடுதலாக 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் 18ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மயிலாப்பூர் கிராமத்தில் உள்ள கோணாங்கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமானவர்கள் பங்கேற்று மீன்களை பிடித்து சென்றனர். கோணாங்கண்மாயில் நீர்வற்ற தொடங்கியதால் சாதி மதம் பாராமல் அனைத்து சமூக மக்களும் இந்த மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். ஊத்தாவலை, பரி, கச்சா ஆகியவைகளை கொண்டு பாரம்பரிய முறைப்படி மீன்களை பிடித்தவர்களுக்கு ஜிலேபி, கெண்டை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. ஈரோட்டில் சித்திரை திருநாளை முன்னிட்டு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொல்லம்பாளையத்தில் உள்ள ஆரன் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பல குழுக்களாக பங்கேற்றனர். 6 வயது சிறுமிகள் முதல் 60 வயது பெரியவர்கள் வரை நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்ப உடலை வளைத்து கும்மி நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற கும்மியாட்டம் நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 3 மயில்கள் ஒரே நேரத்தில் வண்ணத் தோகையை விரித்து நடனமாடியது காண்போரை கவர்ந்தது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவை கொண்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட மயில்கள் உள்ளன. இந்நிலையில் 3 மயில்கள் ஒரே நேரத்தில் அதன் வண்ண தோகையை விரித்து ஆடிய காட்சியை பொதுமக்கள் தங்கள் செல்போன்களில் ஆர்வமுடன் படம் பிடித்து சென்றனர். தமிழ்நாட்டில் நாளை மீன்பிடி தடைக்காலம் தொடங்குவதால் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். அந்த வகையில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வருவதால் இன்று காசிமேடு மீன் சந்தையில் விற்பனை களை கட்டியது. 1 கிலோ வஞ்சிரம் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட போதும் பொதுமக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கி சென்றனர்.
சென்னை மதுரவாயலில் புதிய நீதி கட்சி வணிகத் தலைவர் வீட்டில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் பாஜக கூட்டணியில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அக்கட்சியின் வேலூர் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் புதிய நீதி கட்சியின் வணிகர் அணி தலைவர் வினோத் என்பவர் வீட்டில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 60 வேட்டி சேலைகளும் 8.5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்களின் ஏற்றுமதிகளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக இருப்பதாக ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன் 7 துறைகளில் நாட்டின் முன்னணி மாநிலம் தமிழ்நாடு என்பதை ஒன்றிய அரசின் ஆய்வு அமைப்புகள் தெரிவித்தன. இந்நிலையில் மேலும் 3 துறைகளில் தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதை ஒன்றிய அரசின் ஆய்வு அமைப்பு உறுதி செய்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டில் தேசிய அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த ஜவுளி துணிகளின் மதிப்பில் தமிழ்நாட்டின் பங்கு 22.58% என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த ஏற்றுமதி மதிப்பு 2,90,000 கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் பங்கு 66,800 கோடி ரூபாயாக உள்ளது. இதேபோல ஆயத்த ஆடைகள் துறையில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 1,33,00,000 கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் அதில் தமிழ்நாட்டின் பங்கு 41,800 கோடி ரூபாயாக உள்ளது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தோல் பொருட்களின் மதிப்பு 35,116 கோடி ரூபாயாகும். அதில் தமிழ்நாட்டின் பங்கு 43%, அதாவது 17,056 ரூபாயாக உள்ளது. ஒன்றிய அரசின் ஆய்வு அறிக்கைகளே தமிழ்நாடு பெரும்பாலான முக்கிய துறைகளில் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதை உறுதிப்படுத்தும் நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்கள் பின்தங்கியிருப்பது மட்டுமல்லாமல் எந்தவித வளர்ச்சியுமின்றி இருப்பதையும் இந்த புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலில் சித்திரை முதல் நாளை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் சுவாமியை தரிசிக்க ஏராளமானோர் குவிந்தனர். மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் பக்தர்கள் பலரும் தீர்த்த குடங்கள், காவடிகள் எடுத்து வந்து மேளதாளத்துடன் ஆடியபடி மலை மீது சென்று முருகனை தரிசித்து வருகின்றனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற மாவுற்று வேலப்பர் மலைக்கோவிலில் சித்திரை முதல் நாளை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினர். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பறவை காவடி, அழகு காவடி என காவடிகள் எடுத்து ஆண்டிப்பட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் கால்நடையாக வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். போடி அருகே போடி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஆறுமுக நாயனார் திருக்கோயிலில் சித்திரை முதல் நாளை ஒட்டி மோட்சம் வேண்டி வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த கோவில் வளாகத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதற்காக அதிகாலையிலிருந்தே நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அடுத்த கருவேலங்குளம் கோமதி அம்மாள் சமேத சவுந்திர பாண்டீஸ்வரர் சிவாலயத்தில் சித்திரை திருநாள் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நாளை முன்னிட்டு சிவகாமி அம்பாள் சமேத ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. நெல்லை சங்கர சரஸ்வதி திருத்தாலய நாட்டியாலயா குழுவினரின் சிறப்பு நிகழ்ச்சியும் அரங்கேற்றியது. இதில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிமாநில பக்தர்களும் அதிகளவில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். சித்திரை திருநாளை ஒட்டி சென்னை வண்டலூர் அருகே ரத்தினமங்கலம் குபேரன் கோயிலில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மஞ்சுமல் பாய்ஸ் பட நடிகர் விஜய் முத்து, சின்னத்திரை நடிகர்கள் உள்ளிட்டோரும் குபேரர் கோயில் பூஜையில் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.